ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் பீர்க்கங்காவை கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 3, சிறுபருப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, பீர்க்கங்காய் கூட சிறுபருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். 1 டம்ளர் தண்ணி போதும். அந்த அளவு இருந்தால் நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குக்கரில் சிறுபருப்பை கழுவி போட்டாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதுலேயே தக்காளி, வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் போட போகிறோம். பீர்க்கங்காய் போட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். பீர்க்கங்காய் கூட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டுக்கு என்ன அரைச்சி போடணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை அடுத்து நம்ம பார்த்துடலாம். பீர்க்கங்காய் வேகிறதுக்குள்ளேயும் இப்போது கூட்டுக்கு தேவையான அரைக்கிற பொருளை நம்ம பார்த்துடலாம். தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள் இது மட்டும் போதும். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கூட்டு வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ காய் வெந்த உடனே இந்த தேங்காய் மிக்சரை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருளை நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் எந்த அளவு நல்லா வெந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் கூட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நாட்டுக்காய் நம்ம இப்போ அவ்வளோவா சேர்த்துக்கிறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் நாட்டுக்காயின்னு சொல்லி வளர்ப்போம். இப்போ இருக்கிற பசங்க எல்லாரும் பீட்சா, பர்கர் இப்படி தான் போய்கிட்டுருக்காங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் டெய்லி ஒரு நாட்டுக்காயாச்சும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய் வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் சால்ட்டு சேர்க்கவே இல்லை. இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஊற்றுனது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி காய், அதனால தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வைங்கன்னு சொன்னேன். சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேண்டாம், கொஞ்சம் வற்றணும், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா திக்காக ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டினா அருமையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிடலாம். தாளித்து கொட்டினா அருமையான நம்மளோட கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரியுது. அதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகா,
வெங்காயம் பூண்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா போட போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கூட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கூட்டை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அருமையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. முதல்ல சொன்ன மாதிரி தான் சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு நல்லா அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நம்ம நாட்டுக்காயும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும். ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டு கிட்ஸுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க.